இன்னைக்கு நிகழ்ச்சியில் உடல் பருமனால என்ன மாதிரியான நோய்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு மற்றும் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா என்ற பற்றின பல சந்தேகங்களுக்கு தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் சர்ஜன் டாக்டர் எஸ் பாலமுருகன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். மேஜர் சர்ஜரி அப்படின்னு சொன்னீங்க, இது யாருக்கெல்லாம் பண்ண முடியும் டாக்டர்? எந்த ஏஜ் ஃபேக்டர் எதனா இருக்கா? மேடம், as such again இந்தியாவில் there is again guidelines of 18 இயர்ஸ்லேருந்து 75 இயர்ஸ்க்குள்ளே யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த சர்ஜரி இட்ஸ் கோயிங் டு பி பெயின்லெஸ் ப்ரொசீஜர்னால ஒரு 24 to 40 years ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும். எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆன பேஷண்ட்ஸ் பிகாஸ் தீஸ் ஆர் எலெக்டிவ் சர்ஜரிஸ். இட் இஸ் நாட் எமர்ஜென்சியாக வந்து நாளைக்கே பண்ணும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜரிஸ் இது கிடையாது. ஸோ இட் இஸ் எலெக்டிவ் சர்ஜரி. வி ப்ரிப்பேர் தெம் வெரி மச் ப்ராப்பர்லி. ஒரு 10 days 15 daysக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற டயட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் டயட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரிக்கு நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்ஜரி பண்ணி முடித்தோடனே 24 ஹவர்ஸ்லேருந்து 48 hours ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும் டு அப்சர்வ் தெம் ஹவு தே ஆர் ரியாக்டிங். ஸோ அதுக்கப்புறம் அந்த 24 to 48 hours அவங்கள மொபிலைஸ் பண்ணி சம்டைம்ஸ் சில பேர் எல்லாத்தையும் மாடிப்படியெல்லாம் ஏற விட்டுருவோம் மேடம். கீப் தம் மோட்டிவேட்டட். 3rd டேலேருந்து 5th டேக்குள்ள தே கேன் ஸ்டார்ட் த ரொட்டீன் ஆக்டிவ். வீட்டில் போய் எல்லா வேலையும் சமையல் செய்யலாமா இல்லை வீட்டுக்கு வேலைக்கு போகலாமான்னு கேட்டேன். எஸ், தே கேன் டூ இட். எங்கள் சைடில் எந்த கான்ட்ரா இண்டிகேஷனும் இருக்க போகிறது கிடையாது. ஆஃப்டர் 15 days வந்து ஏதாச்சும் ஒரு ஹெவி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்டாமனுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காத மாதிரி. அண்ட் 3 months ஃபஸ்ட்டு ஃபாலோ அப், 6 months ஃபாலோ அப், 9 months ஃபாலோ அப், 1 year அகெயின் சர்ஜரி முடிச்ச டேட்லேருந்து 1 year ஃபாலோ அப் இருக்கணும். ஏன் இது மற்ற சர்ஜரி மாதிரி சர்ஜரி முடிச்சோன்னே டாட்டா பைபன் சர்ஜனுக்கு சொல்லிட்டு போகிற ஒர்க் இது கிடையாது. பிகாஸ் ஒபிசிட்டி இஸ் ஒரு என்ன சொல்றது கேன்சர் ஈக்குவலாக பார்க்க வேண்டிய ஒரு டிசீஸுங்க மேடம். ஸோ இந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் we keep them under radar what they are doing. டயட் ஃபாலோ பண்ணுறாங்களா, எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க ரேடாரில் வச்சுட்டே இருப்போம். அண்ட் வி மோட்டிவேட் தம். சரி, இப்போ நான் ஒருத்தர் சர்ஜரி பண்ணிவிட்டு சார் நீங்கள் ரொம்ப நல்லா டயட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டு இருக்குன்னு நான் ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறதை காட்டிலும் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணேன். தட் கீப்ஸ் தெம் மோட்டிவேட்டட். அண்ட் அதே ட்ராக்ல அவங்கள வச்சுட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு டு ஹேவ் ஹெல்த்தி லைஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். இந்த சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு நிறைய இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து திருப்பியும் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? மேடம், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நியர்லி 10 to 15 types ஆஃப் சர்ஜரிஸ் இருக்கு. இந்த சர்ஜரி எல்லாம் வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் பண்ண போகுதான்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்ஜரினால they are going to have a weight loss. So weight ஸ்லோவாக கிராஜுவலாக கம்மியாகி இப்போ 50 கிலோ இருக்கிறவங்க 1.5 வருஷம் to 2 வருஷத்தில் ஒரு 40-50 கிலோ கம்மியாயிருவாங்க. ஸோ இந்த 40-50 கிலோ கம்மியாகும் போது அவங்களுக்கு என்ன ஆக போகுது? they are going to have a better quality of life. வாழ்க்கை தரம் என்னால் நடக்கவே முடியாத இருந்த இடத்துல அவங்களால நடக்க வைக்க போகிறோம். நடந்துட்டு இருந்தவங்க ஓட வைக்க போகிறோம். ஸோ இந்த வெயிட் கம்மியாக அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்போது கேலரிஸ் நார்மலாக சாப்பிட்றத காட்டிலும் பெட்டராக பர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பெட்டராக பர்ன் பண்ணுறது தான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, வெயிட் கெயின் ஆகுமா? இன்கேஸ் சாப்பாடு அளவு மறுபடியும் கொஞ்சம் ஒரு 3 to 5 yearsல கொஞ்சம் பழைய அளவுக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டு இருந்தவங்க ஒரு இட்லிலேருந்து 1.5 இட்லி வரைக்கும் உள்ளுக்குள்ள இந்த சர்ஜரிக்கு அப்புறம் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும், ரைட்? ஆனால் ஆஃப்டர் 3 to 5 years of 10 years டியூரேஷன் ஒரு அரை இட்லிலேருந்து ஒரு இட்லி ஜாஸ்தியாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இன்கேஸ் சாப்பிட்டேன் லைஃப் செடன்ட்ரின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வெயிட் கெயின் போடுறதுக்கு சான்சஸ் இருக்க தான் செய்யும். சரி, we are going to improve the quality of life. ஸோ அப்போது அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு நமக்கு நம்மளால முடிஞ்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருந்தால் சாப்பிட்றத அப்படியே பர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் யோர் வெயிட் வில் மெயின்டைன். எப்போ பர்ன் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணுறோமோ அது வெயிட் சர்ஜரி பண்ணலைனாலும் ஒருத்தவங்களுக்கு வெயிட் போடும், சர்ஜரி பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு வெயிட் போடும். டாக்டர், இப்போ வந்து காமனாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, டெத்தும் வரதுக்கான சான்சஸ் இருக்கா டாக்டர்? எனி மேஜர் சர்ஜரிஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டெத் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர் ஆர் இந்த மெனி சோஷியல் மீடியாஸில் நியூஸ் சேனல்ஸில் ஏன்னா ஆல்ரெடி டெத்ஸை பற்றி இதை பற்றி ரிப்போர்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் எதனால இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறது இன்னும் அதை டைரெக்டாக போய் உள்ளுக்குள்ள நம்ம இது பண்ண முடியும். பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒபிசிட்டிக்கு சர்ஜரி பண்ணும்போது டெத் ஆகலாம், இப்போ கார்டியாக் சர்ஜரி பண்ணும்போது டெத் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனி டைப் ஆஃப் சர்ஜரி கேன் லீட் டு மேஜர் ஈவெண்ட்ஸ், அது டெத் வரைக்கும் போகும். பட் ஆனால் we need to properly prepare the event. What is preparation? Prepare the surgeries அப்படின்னா இப்போ ஆர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆர்ட் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு தான் ஒரு சர்ஜரிக்கு பண்ணணும். அண்ட் we need again a team backup. இந்த சர்ஜரிக்கு we need again a team backup. Proper preparation before surgery is mandatory. ஸோ அந்த சர்ஜரியும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டாக்டருக்கு ஒரு பிளான் இருந்து, அனஸ்தட்டிஸ்க்கு ஒரு பிளான் இருந்து, அண்ட் மற்ற டீம் ஆஃப் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பிளான் வாங்கிட்டு when a surgeon
proceeds the surgery, yes, we are not finding any complications. So plans and steps should be fixed before surgery. As I told you, it is going to be elective surgery. நாளைக்கே பண்ணணும்னு எங்களுக்கு அவசரம் கிடையாது. ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் விட்டு பண்ண சர்ஜரிஸும் எஸ் இட் இஸ் கோயிங் டு பி சேஃப். ஓகே டாக்டர், எதனா மெடிசன்ஸ் எடுக்கணுமா டாக்டர்? சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் எதனா மெடிசன்ஸ் எடுக்கணுமா? அதாவது ப்ரெக்னன்சி அப்போ ப்ரெக்னென்ட் மதருக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்களாங்க மேடம்? ஒரு அயன் டேப்லெட்டு, ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்டு, ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ். எதுக்காக இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ் அந்த ப்ரெக்னன்சி அப்போ மந்த் வர சாப்பாடு அளவு கம்மியாயிட்டே வரும். அந்த டெய்லி ரிக்வயர்ட் அலவன்ஸை அந்த சாப்பாடு இன்டேக்னால அவங்களால மீட் அவுட் பண்ண முடியாதனால we are giving at supplements. அதே மாதிரி தான் போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. சாப்பாடோட அளவு கம்மியாகும் போது எஸ் நம்ம என்னோட டெய்லி ரிக்வயர்ட் அலவன்ஸை என்னால் பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் ஃபார் லைஃப் லாங் அண்ட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் லைஃப் லாங். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் சர்ஜரி யூ டூ. ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி எனக்கு வந்து டியூரேஷன் லைஃப் லாங் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை இருக்காது. மற்ற கேஸ்ட்ரிக் சர்ஜரிஸில் எஸ் இது இஸ் டிக்டம், லைஃப் லாங் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது டிக்டம். ஓகே டாக்டர், இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸ் ஹெசிடேட் பண்ணுறாங்களா டாக்டர்? மேடம் எல்லாத்துக்கும் ஒரு பயம் தாங்க மேடம். ஸோ எந்த ஒரு சர்ஜரின்னு சொல்லும் போது மக்களுக்கு இருக்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்குதா? அப்போ எனக்கே ஒரு சொல்லி சொன்னால் பயம் வரதான் செய்யும். ஐயோ நம்ம சர்ஜரி பண்ணுற கேடர் வரைக்கும் நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பயம் தான். பட் வென் இட் கம்ஸ் டு ஒபிசிட்டி ஒரு லைன் தான் மேடம். இந்த கோட்டை தாண்டி அந்த சைடு வந்து யூ கேன் ஃபைட் பேக் அண்ட் வின் யோர் லைஃப். இந்த ஒபிசிட்டி ஒரு டிசீஸாக கன்சிடர் பண்ணி இஃப் யூ வாண்டட் டு ஃபைட், எஸ் யூ கேன் ஃபைட். ஆனால் ஃபைட் பண்ணும்போது அகெயின் இஃப் யூ பிளான் யூ டோன்ட் ஹேவ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் வித்தவுட் காம்ப்ளிகேஷன்ஸ் வி கேன் ஜஸ்ட் சக்சீட் அண்ட் லைஃப் லாங் இந்த ஒபிசிட்டியை வந்து இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணி மற்ற எந்த தொந்தரங்களும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தேர் ஆர் மோர் சான்சஸ். ஓகே டாக்டர், இந்த சர்ஜரிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா டாக்டர்? மேடம் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிஸ் எஸ் 2019க்கு மேலே 2019லேருந்து IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா இன்சூரன்ஸ்க்கும் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. தே ஹவ் அக்செப்டட் பேரியாட்ரிக் சர்ஜரி ஆஸ் நம்ம இன்சூரன்ஸில் கவர் ஆகும். இட் டசன்ட் கம்ஸ் அண்டர் காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு இண்டிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. 35 BMIக்கு மேலே இருந்து ஒருத்தருக்கு டயபெட்டிஸ், ஒரு ஒபிசிட்டி ரிலேட்டட் கார்டியோமயோபதி, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, அண்ட் ஸ்லீப் அப்னியா தூங்கும்போது சிவியராக மூச்சடைப்பு இருக்குது, ஹார்ட் பிளாக்ஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், BMI 35க்கு மேலேருந்து 4 ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க மேடம். அண்ட் அதே மாதிரி 40 BMIக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் அதுக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலையும் பேரியாட்ரிக் சர்ஜரி ஹஸ் பீன் இன்க்ளூடட் அண்ட் we are doing number of surgeries also.